பாக்க என் முன்னாடி என் முன்னாடி நான் சொன்னேன்ப்பா பாக்க அந்த உடம்பு நட ஊட பாவனை என்ன ஒண்ணு அம்மாளுக்கு டிக்கி பெருசாகிடும். வேற ஒண்ணு இல்ல 16 செங்கல் மேல எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். தூக்கி போட்டு சொல்லு பெரியமா. அரகம் தெரியாது பெருமை மாரி இது பாரு, உங்கள் இருவருக்கு எப்போதுக்கு வேலை கிடையாது. சரி, நான் என்னோட கணவன் கலந்து பேச போறேன்டா. கலங்க தண்ணி திட்டமோத்து கலங்க காலைல ஷேப் பிடிக்குது பாரு. என்ன கலங்கல கலங்கல அட சரியான அழுப்பா. குடும்ப ரகசியம் பேச போறேன். தன்னிமையே. ஆமா, அவங்க யாருமே இருக்க கூடாது. ஐயா வட்டங்களா போப்பா. அம்மா நான் புறப்படுறேன். போய்க்கப்பா. இதோ கிளம்புறேன். ஏய் ஜெயம் படுத்த கதாநாயகி சாதா படம் வச்சிராங்க உங்களுக்கு நினைப்பு. அவங்க ரெக்கார்ட்ல டப்பிங் போட்டுனா கேட்கறது நியாயமா அந்த பொட்டக்கையில கத்துற மாதிரி கத்து பாரு. ஓகே வாங்க. பரவாயில்லை. சின்ன ஒரு சந்தேகம், கோவப்படவே கூடாது. நம்ம இந்திய அரசியல் சட்ட அமைப்பு ஒரு சட்டம் சொல்லுதுன்னா என்ன சொல்லுது? டூ வீலர் ஓட்டுற தனி லைசன்ஸ் வேணும், கார் வேன் ஓட்டுற தனி லைசன்ஸ் வேணும், கார் பஸ் ஓட்டுற தனி லைசன்ஸ் வேணும். எந்த வண்டி ஓட்டினா லைசன்ஸ் இல்லாம ஓட்டினா சட்டப்படி குற்றம் தப்பு. ஆமா, அப்படி இருக்கும்போது நீ எல்லாரே போடாத எப்படி மண்ணா டாரஸ் ஓட்டிங்க? என்ன பாடுது? இது வந்து சீனா பாட்டு. சீனா பாட்டு. சீனா பாஷை தெரியுமா உனக்கு? சீனா, தெலுங்கு, மலையாள, கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கல்கத்தா, ஆர்தி, வேலூர், ஆர்த்தாடு, பணப்பாக்கம், நெம்மேலி, சோளிங்கர், மொத்த பாஷை எல்லாம் தெரியும் உனக்கு. ஐ ஆம் ஏ பெரிய சயின்டிஸ்ட். ஒரு விஞ்ஞானிங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது நான் தான். என்னென்ன கண்டுபிடிச்ச? ஸ்டேஜ் கண்டுபிடிச்சது அவர் வந்தா ஒதுப்பாரு உள்ள. ஏங்க போறது அவரு. ஓஹோ, கண்டுபிடிப்பு எந்த கண்டுபிடிப்பு? ஆமா சரி. கொட்டி கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சதுல இருந்துமா மெருகிட்டு ஐத்து மட்டும்தான் ஒரு வேலை. எங்க மெருகிறாரு? கீழே மெரிப்பாரு, மேல ஐத்து வரும் ஒரு சவுண்டு. சவுண்ட் வருமா? என்ன பண்ண கண்டுபிடிச்சது அடிக்கிறதாமா அவரு வேலை. அது கண்டுபிடிப்பு எந்துங்க. ரெண்டு நிக்க வச்சு அடிப்பாரு, ஒண்ணு படுக்கு போட்டு அடிப்பாரு. கொஞ்சம் டயர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கா தோசை கல் அடிப்பாரு. ஆமா, ரோஸ்ட், கல் தோசை. ஏங்க ஆம்லெட் ஆஃப் ஆயிலுங்க. அப்படியா? மாஸ்டர் தோக்குறாரு. அது கூட அவரே தானா? எல்லாமே மொத்தம் அவர்தே. என்ன பண்ண லைட் கண்டுபிடிச்சதே நம்ம. எதை சொன்னாலும் நம்புவேன். லைட் நீ கண்டுபிடிச்சா? எஸ். அது எப்படி நம்பறது? நிரூபிச்சிட்டா. எப்படி? இப்போ நான் கண்ணால பார்த்தா லைட் ஆஃப் ஆயிடும். பார்த்தாவே ஆஃப் ஆயிடும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதானே நிக்கா? கிடையாதுங்க, பார்த்தாலே ஆஃப் ஆயிடும். பார்த்தாவே நிக்குமா? பாரு. பெரியாள் தானா நீ? பெரியாள் தானா? என்ன சாதாரணமா நினைச்சு என்ன பெரிய விஞ்ஞானி தானா? இப்போ என் கண்ணால பார்த்தா லைட் ஆன் ஆகும். பார்த்தாவே மின் தெரியும். ஆன் ஆகும். பாரு. ஆமாண்டா, போதுமா? நான் ஒத்துக்கிறேன். இப்போ கூட நீ நம்ப மாட்ட. உங்களுக்கு டவுட்டாவே நிக்கணும். நிக்குமாங்க? அது எப்படி பாக்குதா? பாரு. டபுள் டேய் கேடியா பேப்பாண்டா. டேய் கருமுஞ்சி என்ன பண்ணீங்கடா? அது செல்லு போடாதடா அம்மா. செல்லுக்கு உள்ள லூஸ் ஆகறாங்க. அது லூஸ் இல்லடா, மத்த நீ தான்டா லூஸ். பட்னாம கண்டிதானே ஆகும். டேய் அவனை கையில வச்சு நீ வரி விஞ்ஞானி சொல்லுகிற. சின்ன பையங்க. டேய் உன்னோட வயசுல பெரிய ஆளுடா. வயசுல என்னோட சின்ன பையன் அவன். டேய் கை பதத்தை இல்ல. ஏய் நான் கிட்ட தலையில தடி விட்டுக்கறான். அப்படியே? என்ன வயசு இருக்கும்? 18 முடிஞ்சு 17 நடக்குது. 18 முடிஞ்சா 19 போவோம். நீ என்ன ரிவர்ஸ்ல வர? அவன் எலக்ட்ரிஷியன் எல்லாம் செய்யறால. அவனுக்கு பின்னால ரிட்டர்ன் சப்ளை வரும். பின்னால வந்து பின்ன வராதா? சரி அதெல்லாம் விடு. 1/2 மணி நேரம் உனக்கு வேலை இல்ல இப்போ. ஓ மை காட், 1/2 மணி நேரமா? ஆமாடா. உத்தர வரேன். போ போ. ஏமா ஏய் ஏன்டா அழுது புலம்பற? நான் எங்க புலம்பனா? இவ்வளவு நாள் நான் ஒண்ணு வச்சிருந்தேன் மச்சாச்சியோட. அட கூட மாட வேலைக்கு வச்சிருந்தீங்களா? ஆமா. இப்ப 1/2 மணி நேரத்துக்கு வேலை கிடையாது, நீ போடான்றாரு. யார் சொன்னது? உங்க வீட்டுக்காரயா? என் வீட்டுக்காரர் சொன்னாரு. டேய் அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஐடியாரா அப்படிதான் சொல்லுவார். நான் வேலை கொடுக்கணும். செய் செய் அம்மிக்கு செய் வெச்சி செய் டேய் இன்னைக்கு செய் நாளைக்கு செய் அம்மிக்கு செய் நீங்க ஆச்சிட்டாங்கல. என்ன டேய் என்ன பாத்தீங்கறாங்க? 1/2 மணி நேரத்துக்கு வேலை கிடையாது, நீ போடான்டா. நீ போடனே. அம்மா நான்றா நான் கொடுக்குறேன், நீ சைடான்றாங்க. வேலை கிடையாமா? கொண்டடா. செய் சொல்றா. நேத்தா நீ நேத்தா தப்பா புஞ்சிரமா யாரு சொல்லுமா அவருட்ட? எங்க கோபர் என்ன விருந்தே? நீ எப்படி நினைக்கிறேன்? நீ மகமல தான் நினைக்கிறேன்.
என் தாய் தந்தை இருந்த பிறகு நீதான் எனக்கு அம்மாவா? ஆமா. நீ எனக்கு மாமா அப்பாவா? ஏம்மா நான் புள்ளையா? ஆமாடா ராஜா. அம்மாவா? நான் பால் கூட சொல்றது தப்பே இல்லடா. இல்ல சரி வேலைக்கார பசங்க எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும். ஏங்க நம்மடி குழந்தைங்க இதெல்லாம். உங்க குழந்தை விடுங்க. ஏங்க தப்பா நினைக்கிறீங்க? என்ன தொட்டு பேசுற? ஏன் தொட்டு பேசுற? அம்மா இல்ல தொட்டு தான் பேசுவாங்க. அப்படியா? தொட்டால் பீ மலரும் தொடாமல் ஆபரேட்டர் அம்மா வந்துட்டா. போடா. ஏய் பாக்குற வாய் போடா. வயசாயிருந்தாலும் வீட்டு போற அழியாத பசங்களை கும்பலா மனுஷியாச்சுக்கிது அவங்களாம். யாரு பேசுறா? எருமாடு மாடு ஓட்டு வந்தாலும் எருமாடு தண்ணி விடுமாடா. நீ இறங்கி கீ வந்து பாரு. நீ எவ்வளவு நேரம் மேல இருக்குன்னு பாத்துருந்தோம். எம மேல தெரிஞ்சவங்க எமங்கட்டா தெரிய வச்சேன்னு சொல்றேன். பின்ன அவரு யார் சாவ போறாங்களோ அவர் கண்டு பண்ணா தெரியும். அப்ப நான் சாவ போறேன்னா சாவ போறோம். ஏய் கருமுஞ்சா டென்ஷன் பண்ணனும் வச்சுக்கோ. டேய் எமங்கட்ட என்ன சொன்னாரு? அவர் எல்லாம் வயசானலாம் விட்டு போடுறாங்க. அடியாத பசங்க தூக்கி போறான். உமாலாம் அச்சிக்கிற உனக்கு தூக்கி போக மாட்டான் பாரு. வாங்க இப்போ ஒரு பாட்டு பாடி வந்தல. என்ன பாட்டு அது? அது கானா பாட்டு நானே எழுதிருந்து. அடி நீ எழுது. எப்போ எழுது? நைட்டு 12 மணி. ஏன் பகல்ல தூங்கிடுவேன். எங்கல தூங்குற கம்ப்ளீட். டேய் அந்த பாட்டு பாடி இப்ப நான் கேட்கணும். கேட்க போயா? பாட்டுமா சல்படி சல்படி தோறா. இல்ல நான் நாங்கலாம் 18 நாள் பாக்கமா ஓடிக்கிட்டேன். வெளியே வந்துடுறான். நான் என்ன பாதிக்கிறது என்ன வச்சுக்கிறேன். ஆமா கையை தூக்கம் பாட்டு வாங்கி அவர் யாரு எப்ப மட்டும் எவ்வளவு பேர் மனுஷன் அவரை போயிட்டு எரிமலை எப்படி பொறுக்கும்? என்ன பார்த்தா எப்படி இது விடுதா? இல்ல அவங்க தெரிஞ்சு வாசிக்கிறா அடிக்கும்போது அதே மேலே பாட்டு பாருங்க. காலைல விடுவேன் கம்மல நானும் ஏன்னா நீங்க தான் பண்ணுங்க. முடியல காலைல ஏன்டா வீடு போற? இப்பவே வீடு காலைல என்ன அது சொல்ல காலையில இவரெல்லாம் திட்டினா பார்த்தா இப்ப பெட்டிக்கார போய் திட்டு பிறந்தாய் மகனே மயிர புடவத்துக்கு போடணும். ஓ யானா இது பண்ணிக்கிறீங்க சத்தியமா நீ வாயில வச்சுன்னு போவியா? நாங்க தான் வச்சுன்னு போட்டோம். லைட் ஏன்டா ஆஃப் பண்றா? லைட் போடுறாங்க அது எரியுது லைட். அது எப்படியா போடுமா? லைட் போடுறான் எப்படியா பையா லைட் போடுறான். எவ்வளவு பெரிய மனுஷன் எவ்வளவு பெரிய நாடகம் செய்றாரு. அவங்க போய் மெத்த உனக்கு வச்சிருந்தா லைட் சத்தியமா ரொம்ப லைட் வச்சிருக்கோம். ஆனா நீங்க எல்லாம் கும்ப சேர்ந்தீங்க. ஆனா 3 பேர் சமமா இருக்கும். நான் என்னை பத்தி உனக்கு தெரியாது. யாருடா கூப்பிடுவ? யார கூப்பிடுவா? அனாவசியமா நீ அடிச்சுன்னுங்கிற தூங்கிற சிங்கத்தை எழுப்பி விட்டா நீ நீங்க பாத்தீங்கன்னா யார கூப்பிடுவ? யார கூப்பிடா? சின்னவனே தங்கச்சியானா
பேசணும்ல ஏற்கனவே இல்ல இப்ப தெரிதா ஓ எங்க வர நீ பாலாரம் பக்கத்துல கீழா வரோம் எங்க வரும்போது ஆமாங்க என்ன பார்த்து வந்த ஒரு கேள்வி கேட்டா என்னமா போவது வாங்க போய்கிட்டா கூட்டு என்ன பார்த்து கேள்வி கேட்டா சாமானுக்கிறாரு அவரு போய் கேட்டுனாரா எஜமா எஜமா கேள்வி கேட்டா ஐயா கொஸ்டின் நம்பர் 1 முதல் கேள்வி அதான் கொஸ்டின் நம்பர் 1 நான் வாயில பூராது உங்களுக்கு ஐயா ஒரு கேள்வி கேட்டா ஒன்னுக்கு 4 காலு ஒன்னுக்கு 3 காலு ஒன்னுக்கு காலே இல்லை ஒன்னுக்கு காலே இல்லை செப்புடா அவனை இன்னும் நேரத்துக்கு போய் சாப்பிடானா எனக்கு தெரியல தெரியலையா எதுக்கு வர தூக்கு மாட்டிக்கிட்டு தெரியல நான் சொல்லுவேன் சொல்லு நாற்காலிக்கு 4 காலு முக்காலிக்கு 3 காலு தக்காளிக்கு காலே இல்லை உனக்கு இருக்குறாரு அறிவு சரிங்க ஐயா நான் யாரு தெரியுமா யாரு இந்நாட்டின் தளபதி இந்நாட்டு சீதபேதி தளபதிடா தளபதி போன தளபதி ஆமாவே தலைவர்கள் படை தவறிக்கு வந்தால் அவர்களை அடித்து துரத்துக் கொள்வேன் என்னடா பண்ண போற ஐயா நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் சண்டை போட்டுக்கிறீங்க எவ்வளவு படைகள் வந்தாலும் ஜெயிச்சு இருக்கிறீங்க ஆனா சின்ன ஆசை இந்த காவல்காரனுக்கு என்னடா சொல்லுங்க முழுக்க எடுக்க ஒரு சின்ன சண்டைங்க எந்த சண்டை பங்காளி வாடா ஐயா உங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை பாக்கலாமா மோதி பாக்கலாமா சண்டையா ஆமா யாரு எப்ப மட்டும் என்கிட்டயா வாடா மக்கள் முடியலையா எங்க தூக்குறாரு எங்கடா தூக்கி மாற இதானே தூங்க சாமி எங்கடா கிராமா எங்கடா புத்தவன எங்கடா அவன் குமார
இனிமே உங்களுக்கு அந்த பபுனேஸ்வர் வந்தாலும் அடிக்கூடாது. அடிக்க மாட்டேன். போட்டு விடுறா சின்னடா. போட்டு விடுறா. இது மேல என்ன டெத்து கன்ஃபார்ம் ஆயிடும். அதில் ஒண்ணும் பண்ண முடியாது. அடிப்பா இவ்வளோ நேரம் தெரியுமா பேசணும்ல? பேசா இன்னும் கொஞ்ச நாள் தனியா இருக்க 4 பேர் சேர்ந்து என்ன வச்சு செஞ்சீங்கன்னா அவர் யாரு தெரியுமா? நான் சின்ன தம்பி, அவரு பெரிய தம்பி. அவரே இந்த ஊர்ல இவனுக்கு டெத்து கன்ஃபார்ம். சாமி இனிமே உங்களை போட மாட்டேன். நான் சண்டை போட்டேன். இப்ப என் அண்ணனை கூப்பிட்டா மறுபடியும் அதெல்லாம் 10 அடி உள்ள போட்டு விடாது. போய் என்னால முடியும். பாத்துக்கிறீங்களா? உன்னாட்டு காவல்காரர் எப்படிங்கிறார்? தீனி போடுற கதை இதுக்கு. சொல்ற ஆமா அவன் மட்டும் நடந்து வந்தானா பேசிக்கா. அட ஒரு மொத்த பேர் உக்காந்து பொம்பளைங்கெல்லாம் பேசுவாங்க. என்னடி அம்மா இந்த பேச்சு போதிது, அண்டால சோறு வடிக்கிட்டா குண்டால சோறு வடிக்கிட்டா இதை நம்ம கூட்டு அடப்போதா அப்படின்னு நினைப்பாங்களா? நான் உங்களை சண்டை போட மாட்டேன். நீ எதை கேட்டாலும் அப்பதான் கொடுக்குறேன். சரிங்க சரியா?